ஐபிஎல் தொடரை இனி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் இலவசமாக பார்க்க முடியாது என்ற செய்தி ஐபிஎல் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிப்ரவரி 14 அன்று ஜியோ ஸ்டார் நிறுவனம் ஜியோ ஹாட்ஸ்டாரை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்தது. OTT தளங்களான ஜியோ சினிமா மற்றும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரை ஒரே தளத்தில் இணைக்கும் என்று நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் போட்டிகளுக்கான ஒளிபரப்பு உரிமைகள் டிஸ்னி வசம் இருந்தவரை அதிக பார்வையாளர்களை கொண்டிருந்தது. ஐபிஎல் OTT உரிமம் ஜியோவிடம் கைமாறிய பிறகு டிஸ்னி சந்தாதாரர்கள் ஜியோவிடம் சென்றனர். இந்நிலையில் டிஸ்னி ஹாட்ஸ்டார் மற்றும் ஜியோ சினிமா ஆகிய இரண்டையும் இணைத்து ஜியோ ஹாட்ஸ்டார் என்ற தளத்தை உருவாக்கியுள்ளது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மற்றும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இரண்டும் கடந்த ஆண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டிஸ்னி இணைப்புக்கு ஒப்புதல் அளித்தது. இதற்கிடையில் இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் IPL 2025 வருடம் மார்ச் மாதத்தின் 4வது வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. BCCI இன்னும் அட்டவணையை அறிவிக்கவில்லை. ஜியோ சினிமா 2023 ஆண்டு முதல் IPL தொடரை இலவசமாக ஸ்ட்ரீமிங் செய்து வருகிறது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நேரடி ஒளிபரப்பை தொடர்ந்து செய்யும் அதே வேளையில் இலவச ஸ்ட்ரீமிங் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. இனி ஜியோ ஹாட்ஸ்டாரில் IPL போட்டிகளை ரசிகர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. போட்டிகள் தொடங்கி சில நிமிடங்கள் மட்டுமே லாகின் செய்து பார்க்க முடியும். ஜியோ சினிமாவில் 2023 ஆண்டு முதல் IPL போட்டிகள் இலவசமாக ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டு வந்தது. தற்போது 2025 ஆண்டு முதல் முழு போட்டியையும் பார்க்க ரசிகர்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செலுத்த வேண்டும். அதாவது குறைந்தபட்சமாக 3 மாதங்களுக்கு ₹149 கட்டி பார்க்கலாம். அதிகபட்சமாக 3 மாதங்களுக்கு ₹449 விளம்பரம் இல்லாமலும் பார்க்கலாம். இலவச IPL போட்டிகளை பார்த்து வந்த ரசிகர்களுக்கு இது சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.